நம்ம தர்க்கங்களுக்கு நம்மை விலகணும். ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம சொல்லலாம். ஓகே. அப்படின்னு நம்ம அன்போட விலகுறது நல்லது. அதாவது அந்த அந்த டாப்பிக்கில் இருந்து. அவங்க மனிதர்கள்ட்ட இருந்து விலக தேவையில்ல. மனிதர்களை எப்பயும் போல நேசிக்கலாம். எனவே இதெல்லாம் நமக்கு உள்ளிட்ட ஒரு சவால். நம்மளுடைய பொறுமை சோதிக்கப்படும். நம்மளுடைய நம்பிக்கை பரீட்சை பார்க்கப்படும். விசுவாசம் கேள்வி எழுப்பப்படும். இதில நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தா எப்படி? இதில நீங்க பொறுமையா இல்லாம இருந்தா நீங்கள் நானும் பொறுமையா இருந்தா எப்படி? எனவே இப்படிப்பட்ட தர்க்கங்களுக்கு விலகுங்க. சோசியல் மீடியால கேள்வி பதில் இந்த பைபிள் சார்ந்த பதில் சொல்றவங்க, முதலாவது அப்படிப்பட்ட டிபேட் நிகழ்ச்சியே தப்பு. தெரியுமா? அதுவே தப்பு. அப்ப முயற்சிங்க. மனத்தாழ்மையும் சாந்தமா இருக்க நம்ம முயற்சிக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார்னா, அந்த 2 குவாலிட்டிஸ் இருக்கணுன்றேன். அது எனக்கும் உங்களுக்கும் அவசியம். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, வாழ்க்கையில மாற்றம் வராம நம்ம ஆண்டவர இன்னொருத்தருக்கு அறிவிச்சு பிரயோஜனம் என்ன? இப்ப